se coserà. Sera se coserà. என்னோட மோஸ்ட் 2 ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ். இன்ஸ்டாகிராம் மட்டும் சொல்லியிருக்கேன், நான் இன்ஸ்டாகிராம் அதிகமாக பார்க்கறதுனால சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம கூட இருக்காங்க. சில பேரெல்லாம் நம்ம நினைப்போம் இவங்க நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி. இது மாதிரி ஒரு அக்கா, இது மாதிரி ஒரு தம்பி, நடுவில் நான் தான் ஜாலியாக இருக்குவே வீடு, எல்லாம் எக்ஸ்ட்ரீமான கேரக்டர்ஸோட. ஸோ வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் டியர்ஸ். இப்போ வந்து பிராண்டாக மாறிட்டாங்க. அவங்க பேரை தாண்டி அவங்க பிராண்டாக இருக்காங்க. ட்ராவல் வித் தீஜா தினேஷ் ப்ரோ அவர்கள். அண்ட் அவங்க கூட நம்மளுடைய செகண்ட் டைமா இங்க வந்திருக்காங்க என்னோட ஃபேவரட் பிரியாக்கா, குக்கீஸ் லவ் பிரியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. உங்க கையில எவ்வளவு காசு இருக்கு நீங்க அந்த மாதிரி. சோ ஹாப்பி இன்னைக்கு உங்க டைம் எடுத்துட்டு என் கூட என் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ தினேஷ் ப்ரோ ரொம்ப நர்வஸா இருக்காரு, ஏன்னு தான் தெரியல. ஏன் ஆக்சுவலி வந்து இந்த நர்வஸ்க்கு காரணம் உங்களுக்கே தெரியும். ரீடேக் எடுப்போம், டேட்டா லைவ்ல பேச விடுறீங்க, அந்த பதட்டம் இல்லாம இருந்தா அப்புறம் எஃப்எம்க்கு என்ன இது? அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி, ரீடேக். ஸோ தட்ஸ் வாட் we're going to talk about today. நான் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் ஆரம்பிக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுடைய நீங்க இதை நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, ஓகே இது என்னோட பேஷன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை என்ஜாய் பண்றேன், ஐம் கோயிங் டு டூ திஸ்னு ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல, அது எப்போ? அது வந்துட்டு ஐயா இல்ல ஆக்சுவலி வீடியோ எடிட்டிங்னாவே எனக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து வீடியோ எடிட் பண்ணி நம்ம ஃபோனில் வச்சுட்டு இருக்கிறது வந்து யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ வந்து அப்போ வந்து ஓகே பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் சும்மா ஒரு 1 or 2 பேஷனுக்கு ஒரு 1 or 2 வீடியோஸ் போடும்போது ஜஸ்ட் ஒரு 100-200 வியூஸ் தான் போச்சு. பட் அதுவே வந்துட்டு ஓகே இவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படின்னு அங்க சின்னதா ஆரம்பிச்சதுதான். ஓகே. சோ உங்களோட போஸ்ட் மோஸ்ட்லி வந்து ஃபுட்ங்கிற விஷயம் வந்து அப்படியே எல்லாருக்கும் ஃபேவரெட். அது நீங்க பண்றத நீங்க போஸ்ட் பண்றீங்களா இல்ல நீங்க அதுக்காக மெனக்கெட்டு பண்றீங்களா? இல்ல எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் வந்து ஏதோ ஃபுல்லா இன்வைட் பண்ணி நம்மள ப்ரொமோட் பண்ண கூப்பிடுறாங்க. உண்மையே சொன்னா நம்ம ஜஸ்ட் ஃபேமிலியா போய் சாப்பிட்றோம், அதே பில்லு தான் ஆக போகுது. ஆனா வந்து அதை வந்து இப்போ ஃபுட் எப்படி இருந்தது, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, சர்வீஸ் எப்படி இருந்ததுன்ட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணா ஓகே 2 பேர் பேரில கடை தேடுறவங்க பார்த்து போய் சாப்பிடுவாங்கல்ல, அவ்வளவுதான். ஓகே. குக்கீஸ் லவ் பிரியாக்கா கிட்ட நம்ம ஏற்கனவே இந்த ஷோல வந்து உங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஆல்சோ நீங்க முன்னாடியே வந்ததுனால எனக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் இஸ் ஆல் அபவுட் சோஷியல் மீடியா, பிஹைண்ட் த லென்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறோம். ஸோ உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஓகே நான் இதை பண்ண போறேன், இதை நான் தொடர்ந்து பண்ண போறேன், ஏன்னா நீங்க தான் வந்து வாரன்ல ஓஜி ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால ஒரு பாயிண்ட் இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 years 6 years அந்த மாதிரி முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹவுஸ் யூ ஃபீலிங் டுடே? அப்போ வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் என்னோட மெமரிஸ், அதாவது எங்க அப்பா தவறினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவங்களோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஜாஸ்தியா இல்லை. ஸோ ஐ தாட் ஆஃப் எல்லாம் என்னோட மெமரிஸை டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு தான் நான் மெயினா இதை ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தா இது இவ்வளோ பெரிய ஒரு இதுல டிவியேட் ஆகி போகும். இப்போ எனக்கு இது ஒரு ப்ரெஷர், டெய்லி ஐ ஹாவ் டு பி அந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ இது ஒரு ஹாப்பி ப்ரெஷர் மாதிரி. அஃப்கோர்ஸ் ஐ அம் என்ஜாயிங் இட். ஓகே. ஸோ அடுத்த கேள்வியா நான் வந்து கேட்கறது என்னன்னா, சில நேரங்கள்ல சில டிஎம்ஸ் வரும். கரெக்டா? நீங்க வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும், வெளியில பார்த்தாலும் நீங்க டிராவல் வித் தீஜா தானே அப்படி வந்து கேட்பாங்கல்ல. ஆனா சில டிஎம்ஸ் வரும். அந்த டிஎம் வந்து ஒரு நாள் முழுக்க ஐயோ இப்படி சொல்லியிருக்காங்களே நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஎம் ஒரு பாராட்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நம்மள மனசுல இருந்து சிரிக்க வச்ச ஒரு மொமெண்ட், அதை என்ன ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஃபுட் விளாக்ஸ் இந்த வீடியோ போட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கணும்ட்டு. அப்பெல்லாம் ப்ரமோஷன்னா என்ன தெரியாது. அப்புறம் வந்து என்னடா நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ எனக்கு வந்து அமௌண்ட் பத்தி கேஷ் பத்திலாம் நான் எதுவும் பேசல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, யூ வில் ஆஃபர் ஃபுட் அண்ட் தென் போடலாம் அப்படின்னாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் போன கடை வந்துட்டு எல்லா ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயாச்சு. அப்போ வந்து ஃப்ரீயா ஃபுட் எல்லாம் அது என்ன படம், தமிழன் படம் நினைக்கிறேன். விஜய் வந்து கடை வச்சிருப்பாரு, ஏதோ ஒரு படம். சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வா, ஐயோ படம் பேர் சரியா தெரியல, சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வா, என்ன லாரியில வந்திருக்காங்க.
அந்த மொமெண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போனேன். அது வந்து மறக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வீடியோல இட் வாஸ் மை லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஹாப்பியானா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்க்கு வரும்போது ஆஹா இந்த பிராண்ட் நம்மளை கூப்பிட்டுருக்காயோ அப்படிங்கிற பெருமையா இருக்கும். அப்புறம் நிறைய செலிபிரிட்டிஸ்ட இருந்து மெசேஜஸ் வரும்ல, அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது அப்புறம் எமோஷனலா நிறைய வரும். இந்த ஒன்னே நான் இது பண்றது என்னன்னா, என்ன ரொம்ப மானசீகமா ரொம்ப இது பண்ணது வந்து ஒருத்தங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ரம் ஆஸ்டின், இங்க ஒரு வெளிநாடு தான். அங்க இருந்து இந்த மாதிரி நான் உங்க ஷோஸ்லாம் கேட்பேங்க்கா, எனக்கு வந்து இதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றேன். ஒரு ஹோல் டே என் பாப்பா வந்து மூவே ஆகல. நாங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னாரு டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம எமர்ஜென்சி போலான்னு. நான் அன்னைக்கு ஹோல் டே எதுவுமே பண்ணாம இருந்தேன். சடனா உங்க வீடியோ பார்க்கலாம், உங்க வாய்ஸ் கேட்டது என் பாப்பா கிக் பண்ணுச்சுக்கா. அது வந்து எனக்கு அது கேட்க நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணோம், இதுக்காகவே பண்ணணும்டா அப்படிங்கிற எனக்கு அந்த கை நடுங்குறது வந்து இப்போ நிறைய வரும். லைக் என்னோட அக்கா நாளைக்கு ஸ்கேன் இருக்கு, எனக்காக ப்ரே பண்ணுவீங்களா, அந்த மாதிரி எல்லாம். சோ அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் தான் வந்து ஃபேவரட். ஆல்ரைட், இப்போ வந்து இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தா 1333107 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகளை நான் அவங்க கிட்ட கேட்க போறேன். அடுத்தது என்னோட தங்க மயிலுக்காக கேட்டுட்டு இருக்க, ஏன் தங்க மயிலுக்காக சொல்லிக்கலாமா ப்ரோ? அடிக்க மாட்டீங்களே? என்னோட ஃபேவரட் தங்க மயிலுக்காக நீங்க ஒரிஜினல் பேர் சொல்லுங்க. நாங்க மட்டும் தான் தங்க மயில் சொல்லுவோம். பேரே தெரியும். ஆக்சுவலி பொண்ணு பேர் வந்து யாழினி. வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு மயிலு மயிலு மயிலு, வைஃப் பிரெக்னெண்டா இருக்கும்போது மயிலு மயிலுன்னு கூப்பிட்டுல. எனக்கு யாழினி மனசுல நிக்காது, எனக்கு மயில் தான் நிக்கும். ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக தங்க மயில் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். குக்கீஸ் லவ் பிரியா இருக்காங்க. ஆல்ரைட், சோ ஓகேவா? இப்போ ரெடி ஆயிட்டீங்களா? ஆனா உங்க வைஃபுக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்பணும் ப்ரோ. உங்களை இந்த மாதிரி பாத்துருக்கவே மாட்டாங்க, என்னே பயமுறுத்து வைக்கிற அப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே, எனக்கு அடுத்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கறது. இந்த கேள்வி எனக்கு எல்லார்கிட்டயுமே பெரும்பாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பரையோ இல்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்களையோ பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, ஒன் குட் திங் அபவுட் யூ, ஒன் பேட் திங் அபவுட் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பிரியா காலன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? குட் திங் அபவுட் மீ, நான் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோட லவ்ட் ஒன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், நான் அழுத அவங்க பார்த்தது கிடையாது. அதனால நான் அழுதா அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பேட் திங்னா நான் லேட்டா இருந்துப்பேன், அதுக்கு தான் திட்டுவேன். அதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு விடியறதே 10 மணிக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு சூரியன் சீக்கிரம் வந்துருச்சு அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு பேட் திங்கா? ரைட், ஓகே ப்ரோ சொல்லுங்க. குட் திங்னு சொல்ல போனா வந்து டேக் இட் ஈஸி மாதிரி தான். எந்த விஷயம் நடந்தாலும் வந்துட்டு ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே வந்து பேட் திங்னு சொல்லும் போது பங்க்சுவாலிட்டி சுத்தமா வந்து டைமிங் செட்டே ஆகாது. டைமிங்ல எனக்கு கொஞ்சம் அடி வாங்கும். டைமுக்கு வர மாட்டீங்க. எந்த இதுனாலும் கொஞ்சம் லைட்டா. நீங்க கரெக்டா டைம் கூட்டதுனால நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்ல நீங்க உள்ள ஸ்டுடியோக்குள்ள 9:30க்கு வந்துருங்க ப்ரோன்னு சொன்ன. எத்தனை மணிக்கு வந்தீங்க? 9:50க்கு வந்தீங்க. 3/4 மணி நேரம் லேட். கரெக்ட் தான். அந்த இஷ்யூ எப்பயுமே இருக்கும். அஃபிஷியலாவும் சரி, அது ஒரு கேடயமா மாத்திட்டீங்க. அத மாத்திக்கணும்லாம் ட்ரை பண்ணேன். பட் some things are meant to be ourselves. This is Dinesh. உருட்டு நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பாயா, உருட்டுன்ற மாதிரி. இல்ல அது அப்படியே ஆயிடும்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து people will be like 11 மணிக்கு வரணும், தினேஷுக்கு மட்டும் 10:30க்கே சொல்றேன்னுவாங்க. நாங்க டியூன் ஆயிடுவோம். அந்த மாதிரி எங்களை டியூன் பண்ணதுக்கு மிக்க நன்றி ஐயா. ஆமா, அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து இந்த ரீசெண்டா ட்ரெண்ட் இந்த மாதிரி நிறைய மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த 90s கிட்ஸோட வாழ்க்கை இப்ப இல்ல. பரபரப்பா ஏதாவது ஒண்ணு, இன்னைக்கு ஒரு பாட்டு வரும், அதை ரீல்ஸ்ல போட்டு அடி 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 நடிப்பாங்க, அடுத்தது வேற ட்ரெண்ட் மாறிடும். ஆனா நமக்குள்ள மனசுல நீங்காம ஒரு அப்சஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா, இது வந்து எனக்கு அட் எனி கிவன் பாயிண்ட் எனக்கு பிடிக்கும். அது நாட் நெசசரிலி ஃபுட்டா இருக்கணும், புக்கா இருக்கணும், அப்பெல்லாம் இல்லை. எதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி வந்து இந்த பொருளையோ இந்த விஷயத்தையோ பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். திஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி பார்க்கும்போதே அப்படின்னா என்னது?
ட்ரெஸ் ஷாப்பிங். எனக்கு ட்ரெஸ் அப்படி கபோர்ட் ஃபுல்லா கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. நேத்தும் போய் ஒரு 7-8 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் ஷோக்காக. ஆக்சுவலி நான் நினைச்சேன் எனக்கு உங்க வீடியோஸ்ல என்ன தெரியுமா பிடிக்கும், இந்த எல்லாத்துக்கும் ஒரு பாத்திரம் வச்சிருப்பீங்க. யார் சாமி நீங்க? பாத்திரம் எனக்கு ஆக்சுவலி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது. அக்கா கிட்ட வந்து ஒரு பவுல் வந்து இது இடிக்கிறது, அதுலதான் அக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இஞ்சி பூண்டுல ஒரு ஆமா அது இடிக்கிறது. ஆக்சுவலி அது யுஎஸ்ஏல இருந்து தூக்கிட்டு வந்தேன் நான். எல்லாமே உங்களோட கட்லரி சொல்றேன், எஸ்பெஷலி உங்களுடைய அந்த கிச்சன் கேபினெட் இருக்குல்ல, அதுதான் என்னோட ஃபேவரட். எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். இல்ல ஒரு டீ போடனா அதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், அதை விட பெரிய சைஸ் ஒண்ணு இருக்கும். வேற ஒண்ணு பண்ணா அதை விட பெரிய சைஸ். 2 பேருக்கு டீ போட 4 பேருக்கு 10 பேருக்கு வகை வகையா வச்சிருக்கேன். ஆக்சுவலி நீங்க அது ஒரு சேலஞ்சா கூட வச்சீங்களா, என்கிட்ட இல்லாத பொருள் என்ன கிச்சன்ல கிச்சன் அந்த கிச்சன் அந்த சமைக்கிறது வரையுமே அப்படி கிச்சன் பாத்திரம் அது அப்புறம் ட்ரெஸ், இது ரெண்டும் எங்க போனாலும் என் கையை கட்டுப்படுத்த முடியாது. உங்களோட அப்சஷன்ங்கிறது ஒரு லாங் டேர்ம்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்கணும்னு ஆசை. ஆனா வந்துட்டு ஆஸ் அ மெச்சூர்டா வந்துட்டு வாங்கினா செலவாகும், யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரீங்க? பிளே ஸ்டேஷன் விளையாடுறவங்க எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் அப்படி நீங்க சொல்றீங்களா? எங்க வீடியோ எடுத்துட்டு அப்படி சொல்ல வரல. அது வந்து எனக்கு யாரா பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்குமே. ஆஹா, ரேடியோ வழியா சொல்றாரு. யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரசன்டா பண்ணீங்கன்னா, ஏதாவது கம்மியா சொல்லிருந்தீங்கன்னா நானே ஆமா, டிராவல் வித் தீஜாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்றோம். ப்ளீஸ் டூ ரீச் அவுட் ரியல் டாக்ஸ் வித் ரத்தி. நாங்க எதிர்பார்க்கறது பிளே ஸ்டேஷன். யூ நெவர் நோ. இங்க ஸ்டுடியோல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு நாள் வந்து ஒரு ஆர்ஜே பேசிட்டு இருக்கும்போது சொல்லிருக்கேன், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்லி 1 hourக்குள்ள எல்லாருக்கும் பிரியாணி வந்துச்சு. So you never know. உங்களோட சீக்ரெட்டா கூட ஏதாவது ஃபாலோவர்ஸா பேர்லாம் சொல்லாம கொண்டு வந்து இங்க இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது தினேஷ் ப்ரோ, இது தினேஷ் ப்ரோக்கு you never knowல. அதுல என்னோட இப்ப நம்ம பேசுறதுல கடைசி கேள்வியா இருக்கக்கூடிய விஷயம், நீங்க வந்து அந்த நார்மல் டே யாரு? கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லாம தினேஷ் ப்ரோ அப்படிங்கிறவர் யாரு? What do you do? Actually, I'm an AV specialist on the AV audio and visual plus ELV systems engineer in Bahrain. PK Gulf company work பண்ணிட்டு இருக்கேன். Okay. Apart from that, family தான். Family mostly. வீட்டுக்கு வந்தா family, office. சம்டைம்ஸ் சாப்பிட போனா vlog. அத திருச்சா மாதிரி காலையில சாப்பிடுறதுக்கு தயிர் சாதம் 9 to 5 அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது கான்டென்ட் கிரியேஷன் பண்றோம். ஓகே, அண்ட் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. வீடியோ இல்லாத நாள் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் எப்பவுமே என்னோட பொழுது இப்ப ஸ்கூல் இல்லாதனால 12:30 தான் வீடியோ. ஆனா நான் மிட் நைட்டுக்கு வந்து எனக்கு அந்த எடிட்டிங் தம்ப்நெயில் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் தூக்கம் வரலன்னா. அப்புறம் நல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மெயினா எனக்கு ஷூட்டிங் இல்லைன்னா அந்த குக்கிங் வந்து எனக்கு கம்மியாயிரும். இன்னைக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்க நேரத்துல வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்க்க வேண்டிய நேரம் பாபு அவர்கள் வந்து பிரியாக்காக்கு ஒரு ஸ்பெஷல் குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. ஐயா, நாங்களும் இங்க இருக்கோம் ஐயா, என் பேரு ரத்தி, இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு தினேஷ், எங்களுக்கும் வணக்கம் சொன்னீங்கன்னு நாங்களே நினைச்சுக்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. பாபு. அடுத்தது வினோத் குமார் மணிவண்ணன் அவர்கள், டீஜா ப்ரோ இப்பெல்லாம் 1 BD ஃபுட்டு போடுறது இல்ல, சமூகம் பெரிய இடம் ஆகிருச்சா அப்படின்னு. இப்படியும் ஒருத்தனை ஏத்தி விட்டு நல்லா இருக்கிறதையும் அதெல்லாம் பர்சனல் ப்ரோ சொல்ல முடியுமா? அப்புறம் அக்கு வந்து பிரியாக்காவோட பிகெஸ்ட் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சல்மான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னா, கொஸ்டின் டு த கெஸ்ட், விச் ரெஸ்டாரண்ட் சர்வ்ஸ் பெஸ்ட் பிரியாணி, தமிழ் ஸ்டைல் பிரியாணி. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களோட பேஜை போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காக என்ன ப்ரோ கமிட் பண்ணிடுவா ப்ரோ, இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள பெஸ்ட் தமிழ் ஸ்டைல் பிரியாணி எங்க போடுறாங்கன்னு நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல சொல்லிருங்க ப்ரோ. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் இன்னைக்கு போட்டுருவாரு ப்ரோ. வீக்கெண்ட்ல போய் நம்ம அங்க அடிச்சு நவுத்துறோம். அண்ட் ரத்தி, லவ் யுவர் ஷோஸ் அண்ட் எனர்ஜி, வி நீட் மோர் ஆஃப் திஸ். Friday 2 hours isn't enough. Thank you so much ப்ரோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ வெரி 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 மச். இந்த எனர்ஜிலாம் இட் இஸ் நீங்க கொடுக்கறது தான் அப்படியே ரிவர்ஸ்ல வருது. ஸோ உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் ரைட், இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு புடிச்சு வச்சு கேள்வி
கேள்விகளை நான் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ வந்து நீங்க கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்கீங்க. சில நேரங்கள்ல நம்ம டிஎம்ஸ், ஹாப்பி டிஎம்ஸ் பத்தி பார்த்தோம். சில நேரங்கள்ல வந்து காமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பப்ளிக்கா வரும். ப்ரோ ஒரு கொலாப் வீடியோ போட்டாங்க ப்ரோ, நாங்க அது கொலாப் வீடியோவே கிடையாது, அது நார்மலா நாங்க ஒரு நாள் கலர்ஸ் டே பிளான் பண்ணி ஒரு கலர்ல ஒருத்தர் கிஃப்ட் எடுத்துட்டு வரணும்னு. அந்த தீம் என்னன்னா யார் வந்து மொக்கையா கிஃப்ட் கொண்டு வராங்க அப்படிங்கறது ஆக்சுவல் கேம், ஃபன்னா போகணும்னு. அத போட்டுட்டாங்க ப்ரோ. என்ன போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க ப்ரோ. கஞ்ச பிஸ்னாரி இவ கிஃப்ட வாங்கிட்டு போயிட்டா, அந்த அக்கா தான் சூப்பரா. அத கூட விட்டுருங்க. உங்களுக்கு அப்படி கமெண்ட்ஸ், எனக்கு பர்சனலா வந்த கமெண்ட்ஸ், இந்த அக்கா இப்படி கிஃப்ட் கொடுத்துதான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணுது. பாருங்க எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் எனக்கு கடுப்பாயிட்டு நான் போய் யூசுவலி வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல அபியூஸ் பண்றாங்க இல்ல மிஸ்ட்ரீட் பண்றாங்கன்னா நான் போய் திருப்பி பேசுவேன். பிகாஸ் இட்ஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம். நீங்க ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்க வந்து அதை பண்ண முடியாதுல்ல. அண்ட் இட்ஸ் a 30 செகண்ட் வீடியோ. அதுல நீங்க என்ன ஜட்ஜ் பண்ண முடியும்? அதுல எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னா ப்ரோ 30 செகண்ட்லயே உன் வாழ்க்கை லட்சணம் தெரியுது, நீ எப்படி இருக்க, ஐயா ஐயா யாரியா நீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நவ் யூ கோனா டாக் அபவுட் இந்த மாதிரி வரக்கூடிய டிஎம்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும். ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டரா அதை தட்டி விட்டுட்டு போயிடலாம். இப்ப நானுமே வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பண்றதுனால ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது நான் அந்த ஒப்பீனியன் வந்து நல்லதுக்காக சொல்றாங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு ஷோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ அப்படியா ப்ரோ என்ன சரியில்லை சொல்லுங்க அப்படி கேட்டுப்பேன். ஆனா சில நேரத்துல நமக்கு வன்ம குடோன்னு இறக்குறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால அதெல்லாம் வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி. ஆனா அது நம்ம ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு வரும்போது அது அஃபெக்ட் பண்ணும்ல. ஸோ ஹவு டஸ் யுவர் ஃபேமிலி டேக் திஸ்? ஆக்சுவலி இந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ கமெண்ட்ஸோ இது வரும்போது, ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு ஏன்னா நம்ம பேசுறதுக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு நம்ம எதுக்கு அவங்களுக்கு இறங்கி ரிப்ளை பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இல்லைல்ல. இன்கேஸ் அப்படியும் வந்துட்டு பண்றாங்கன்னா ஐ ஜஸ்ட் பிளாக் தேம். வந்து நீங்க பட் உங்க ஃபேமிலி எப்படி ஃபீல் ஹவ் டு தே டேக் இட்? ஃபேமிலி வந்துட்டு என்ன சொல்றது, அது ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இதோட ஓகே அது அவங்க பர்சனலா எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே அக்கா, எங்க வீட்டுல வந்து எங்க ஃபேமிலி எல்லாம் சொல்றாங்க, இது ஒரு விஷயமா தட்டி விட்டுட்டு போவோம். எனக்கு தான் அது பர்சனலி ஹிட் ஆகும். இப்போ நம்ம கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்கறனால ஒரு நாள் நம்ம வீடியோ போடலன்னா கூட we are responsible to tell our audience like இன்னைக்கு எனக்கு முடியல அப்படின்னு. So sometimes like இப்ப நான் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இல்ல சித்துக்குட்டி ஹாஸ்பிட்டலைஸ்ட்னா I used to tell them. அப்பெல்லாம் ஒரு மாதிரி குழந்தை எஃபெக்ட் பண்ணிப்பா, நீ நாளைக்கு உன் பிள்ளைக்கு என்ன நாள் வீடியோ போடுவியா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அது வந்து ஆஸ் ஏ மாம் எனக்கு ரொம்ப ஹிட் ஆகுமே தவிர மற்றபடி என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஹஸ்பண்ட் எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் நான் 8 நிமிஷம் ஓடி போயிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பா. சித்து ஆல்சோ லைக் தட். அம்மா யாரோ ஒருத்தர் டோன்ட் மைண்ட் அப்படின்ட்டுவான். நான் தான் எங்க வீட்டுல வீக் ஹார்ட்டட். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் சம்ஒன் தட் இஸ் லிசனிங், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ற உங்களுடைய ஃபேவரட் பீப்புளா இருக்கலாம், இல்ல ரேண்டமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒருத்தவங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒருத்தருடைய வாழ்க்கையும் உலகமும் இருக்கு. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஆல்வேஸ் பி மைண்ட்ஃபுல். சந்தோஷத்துக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது பல மடங்கு சந்தோஷம் தெரியும். பாசிட்டிவா ஒரு கமெண்ட் போட்டு பாருங்களேன், ஹார்ட் அள்ளி தெரிப்பாங்க. நீங்க நெகட்டிவா கமெண்ட் போட்டாலும் ஹார்ட் வரும். ஆனா எந்த ஹார்ட் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் பி ரியலி ரியலி மைண்ட்ஃபுல். ஸ்பெஷலி ஆன்லைன்ல நீங்க இன்னைக்கு போடுற விஷயம் நீங்க கமெண்ட்டை டெலீட் பண்ணாலும் உங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதனால அடுத்த கேள்வியா என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஃபேவரட்டான டிஎம்ஸ் பத்தி பேசணும் இந்த மாதிரி. பட் ஆனா இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஜர்னியா ஸ்டார்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தரோட பாராட்டு, இது சூப்பரா இருக்கு, நீ இதை தொடர்ந்து பண்ணு, உனக்கு இது நல்லா வருது, யூ ஆர் குட் அட் இட்னு நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு ரேண்டம் பர்சன் இல்ல அவங்கள நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அவங்க வந்து பாராட்டினது உங்க மனசுல இருக்கு அப்படின்னா, வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி சொன்ன ஒரு நபர் யாரு? எனக்கு வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மதுமிதா. அவ வந்து அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ ஹேஸ் டு சீ மை வீடியோ. ஆனா அவளோட கோ சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஷீ இஸ் ரியலி ஒரு கிருத்திகா அக்கான்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து. அவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க ஜியானில. ஷீ மெசேஜ் மீ, நான் மது கிட்ட நம்பர் வாங்கி ஓ என்னால் ரிலேட் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ பீப்புள் லைக் ஹர், அவங்க வந்து சொல்ல தேவையே கிடையாது. அண்ட் இன்னை வரைக்குமே ஒரு இது போட்டாலும் ஐ கேன் ரிலேட், நான் மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன், ஓ நீயுமா அப்படிங்குவாங்க. ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட மெசேஜஸ் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு ப்ரோ? எங்கால் வந்து நீங்க யூடியூப்ல பாக்குறதா இருந்தா 2x பார்க்கணும் இல்ல 1.5 பார்க்கணும்.
ஸ்லோவா எங்கால அப்படி சூப்பரா பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ. நிதானம் தான் ப்ரோ சொல்லிட்டீங்க. நிதானம் தான் ப்ரோ உங்ககிட்ட நிதானம் தான் ரொம்ப பிடிச்சதே ப்ரோ. கோ ஃபார் இட். ஆக்சுவலி வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வீடியோ கேப் விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 days வீடியோ போடலான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா யாராவது வந்து ஏதோ மாலுக்கு போறலாம் பார்ப்பாங்க, நீங்க டிராவல் வித் ரீசன் அன்னைக்கு நைட்டே போய் ஏதோ ஒரு வீடியோ போடுவேன். ஸோ வந்து என்ன சொல்றது, ஒருத்தவங்க வந்து நேரில் பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து வீடியோ போடுறேன்னா ஓகே வீடியோ போடுறேன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, ஓகே உங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபுட்டு வீடியோ பண்ணி போய் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வீடியோ நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன், எக்ஸ்பென்ஸ் வீடியோ வந்து பேங்களூர்லான் இருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்தேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு, ஏதோ இன்ஃபர்மேட்டிவா பண்ணுறோன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இது எடிஎம் மெசேஜ்ல வரும்போது இல்லை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ரீல்ஸுக்கு 2000 ரூபாய், வீட்டுக்கு 5000 ரூபாய், அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த ஹைப்பை வந்து ஸ்டாப் பண்ணும். இவ்வளோ நம்ம சில நேரங்கள்ல நினைப்போம்ல, இவ்வளோ லைக்ஸ் போனா இவ்வளோ வியூஸ் போனாதான் அது பெரிய வீடியோ, அப்படிலாம் கிடையாது. யூஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் பேஷன், அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நிறைய மெசேஜஸ் வருது. அதுல கேட்கக்கூடிய வந்து கேள்வி வந்து, இவர் பாருங்க ரூபானோடனே ரூபாக்கே போயிட்டார் ஒருத்தர். ரூபா கேட்டு இருப்பாங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்ன்னு. ஒரு கேள்வி லிசனர் YK ப்ரோ கிட்ட இருந்தது இருக்கு. என்ன கேள்வினா, வாட் ஹாஸ் பின் த டஃபஸ்ட் மொமெண்ட் இன் யுவர் இன்ஃப்ளூயன்சர் ஜர்னி? இதை நான் வந்து இந்த கொஸ்டினை நானும் கூட என்னோட கொஸ்டினோட சேர்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டுல சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு 2000 ரூபாய் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஸ்பெஷலி வென் யூ கொலாபரேட் வித் பிக்கர் பிராண்ட்ஸ், ஒரு இதுவா பண்ணும்போது வெளியில இருந்து பாக்குற எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸா நான் சொல்றேன், மேபி ஐ எம் ராங், மேபி ஐ எம் ரைட், தெரியாது. என்ன தோணா, ஓ இதுக்கு 1 கோடி வாங்கியிருப்பாங்க அப்ப அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனா there is so much behind it. நிறைய விஷயங்கள் போயிருக்கும். அண்ட் டைம் இஸ் சம்திங் வென் யூ கிவ், அதை நம்ம திருப்பி எடுக்கவே முடியாது, நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ ஐ வாண்ட் டு நோ அபவுட் த டஃபஸ்ட் மொமெண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஜர்னில. இஸ் இட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பிராண்டோட நீங்க கொலாபரேட் பண்ணும்போது அங்கிருந்து சில சேலஞ்சஸ் எல்லாம் கூட வரும். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் தட்? அக்கால இருந்து தொடங்குவோம். என்கிட்ட கேட்டா the toughest moment is losing people. ஓகே, பிகாஸ் when நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல வந்து நம்ம வேற ஒரு ரோல்ல இருந்திருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கே ஒரு விஷயங்கும் போது எனக்கு அதுல நிறைய இது இருக்கும், அதை என்னால இது பண்ண முடியாது. அப்போ they will think like நீ வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்ட அப்படின்னு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த பிராண்ட் கொலாபரேஷன்ஸ், சிலது வந்து எல்லா பிராண்ட்ஸும் நம்ம பே பண்ணுவாங்கன்னா நோ, சம்திங் ஃபார் பிராண்ட் நம்ம பண்ணுவோம், அப்படி பார்ட்டர் மாதிரி பண்ணுவோம். பிகாஸ் தட்ஸ் அ பிராண்ட், அந்த பிராண்டுக்கு நான் வீடியோ பண்றதே எனக்கு பெருசு, அப்படி நம்ம நிறைய பண்ணுவோம். அதை தாண்டி இந்த காசு அப்படின்னு பேசும்போது, ஒரு பிராண்டுக்கு நான் எடுக்கிற கேமராக்கு ஐ பே 2 lakhs, மைக்குக்கு ஒரு 16,000 நான் பே பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நான் அந்த எடிட் பண்ற சாஃப்ட்வேருக்கு மாசம் கப்பம் கட்டணும். ஈவன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வாங்குற ப்ளூ டிக்கு கூட மந்த்லி we have to pay வெரிஃபைட் அக்கவுண்ட்க்கு. So there is so much that goes. நம்ம ஒரு ஃபைனான்ஷியலா பாக்கும்போது there is apart from that our thinking, அது எப்படி நம்ம கிரியேட்டிவா எடுத்துட்டு போறது, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கு, அது எப்படி பிரசன்ட் பண்ணணும், அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் அண்ட் அதுக்கேத்த மாதிரி எடிட்டிங், நம்ம டைம், நம்ம எஃபோர்ட், ஷூட் பண்றது. இது ஃபார் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் we need to get people from out for shooting. அப்ப அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். ஆல் தீஸ் ஆர் இன்க்ளூடட். ஓகே, நைஸ். இத பத்தி நான் யோசிச்சதே இல்லை. ஓகே, ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க, அப்படிதான் நம்மளுக்கு வெளியே பார்க்கும்போது. ஆனா அந்த வீடியோ எடிட்டிங்க்கு பின்னாடி there is a software, there is time, அதுக்கு கிரியேட்டிவா பிளான் பண்ணணும், அது பிரசன்டபிளா ஆக்கணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிராண்ட கன்வின்ஸ் பண்ணணும். முக்கியமா அவங்களுக்கு பிராண்ட் அப்ரூவல் இல்ல இந்த வீடியோ எனக்கு ஓகே இல்லனா we need to redo the whole thing. Exactly. Okay bro, சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியது அக்கா சொல்லிட்டாங்க. வழிமொழிகிறேன், ரீட்வீட். இல்ல கரெக்டா தான். நம்ம வந்து கேஜெட்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம டைமிங், இப்ப என்னன்னா இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா ஈவினிங் ஒரு ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நான் ஃபேப்ரிக் ஆர்டர் பண்ணா உங்க விளாக் கூட நான் வந்து போனா மினிமம் ஒரு 3 hours 4 hours ஆகும். எடிட்டிங்க்கு ஒரு 3 hours 4 hours ஆகும். அதெல்லாம் கம்பைன் பண்ணா ஒரு 7 hours மினிமம் வந்துரு. இப்போ சின்ன எடிட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 2 hours எப்படி போதும் தெரியாது.
ஸோ அது எல்லாமே ஸோ மோர் தென் மணி எவ்ரிதிங் தினேஷ் ப்ரோட ஸ்டைல்ல சொன்னா வாழ்க்கையில எனக்கு திருப்பி கிடைக்காத ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன், which is time. I'm not going to get that back again. இன்னைக்கு இந்த நாள் இந்த டேட் என் வாழ்க்கையில திரும்ப கிடைக்காது. மேபி அந்த டே நம்ம எதுவும் குக் பண்ணிருக்க மாட்டோம், we have to go for வெளியில ஆர்டர் பண்ணுவோம், எல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு தான். எடிட்டிங்ல நான் தான் இருப்பேன். இது எனக்கு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த காலில் வாங்கி இந்த காலில் இப்படியே வாங்கி அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோர் தென் எவ்ரி திங் கான்டென்ட் கிரியேஷன் வந்து நான் எனக்கு பாக்குறதே சில டைம் தெரப்பி மாதிரி இருக்கும். சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களோட ரீசெண்டா அந்த கோல்டு சூக்ல பார்த்த வீடியோ, ஏன்னா எனக்கு வந்து ஜென்ரலி வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, பொண்ணுங்களுக்கு கோல்டுனா பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு தான் கோல்டு பிடிக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கோல்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனெக்ட். எனக்கு வந்து ஓகே, இது வந்து என்னோட ஒரு சைலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு எங்கிட்ட 100 பிடி இருக்குன்னா அந்த காசு நான் சும்மா அப்படி இப்படி செலவு பண்ணாம அது ஒரு காயினா வாங்கி, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுவேன். தென் உங்களோட வீடியோஸ்ல வந்து எனக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவா நீங்க கொடுக்குற விஷயம்லாம் பிடிக்கும். அண்ட் தென் எனக்கு இன்னொன்னு என்ன பிடிக்கும்னா, நீங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அந்த ஃபுட்டை மட்டும் சொல்லாம அந்த சர்வீஸ் எப்படி இருந்துச்சு, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், இது எவ்வளவு பில் ஆச்சு, நாங்க இத்தனை பேர் போனோம், அப்ப சொல்லும் போது எனக்கு என்ன தோணும்னா, நான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோட போறேன், எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த பிளேஸ் 4 பேரோட இவ்வளவு பட்ஜெட்ல எனக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அக்காவோட வீடியோஸ் அப்படிதான். அக்காவோட வீடியோஸ் வந்து அக்கா நினைச்சாலே எனக்கு டீ அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். மனசார அப்படியே ரிலாக்ஸ்டா டீ குடிச்சிட்டே பார்க்கக்கூடிய நிறைய டிஎம்ஸ் வருது, அக்கா உங்க கையால ஒரு கப் டீ கிடைக்கும் சொன்னல. எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ். அண்ட் தென் சில நேரங்கள்ல எனக்கு என்ன தோணும்னா, நீங்க எக்ஸ்பிளிசிட்டா நிறைய விஷயங்கள் உங்களை நம்மள சில டைம் நம்ம சோஷியல் மீடியால இருக்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் யூ கேன் டேக் மீ ஃபார் கிராண்டட் ஆர் மை லைஃப் ஃபார் கிராண்டட். அது வந்து நீங்க சில டைம் திருப்பி சொல்லும் போது நீங்க ஒருத்தரை பாடி ஷேம் பண்றீங்க, அது எவ்வளோ எந்த அளவுக்கு தப்புன்னு சில நேரத்துல நம்மளுக்கே தெரியாம நானுமே சொல்றேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படி ஏதாவது சொல்லியிருப்பேன். நான் உங்க வீடியோ பார்க்கும்போது இது பிரியாக்காக்கு இவ்வளவு ஃபீல் ஆகுதுன்னா அப்ப நம்ம சொல்றவங்களுக்கும் ஃபீல் ஆகும்ல, நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. ஆல் ரைட், இன்னைக்கு வந்து தி அமேசிங் 2 மை ஃபேவரட் பீப்புள் தான் என்னோட ஷோல இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கு, எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்து கண்டிப்பா நான் 1 கோடி அப்பு மொமெண்ட்ல வந்து வைகே ப்ரோ ரொம்ப 1 கோடி அப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஐயா மலையாளத்துல எல்லாம் எழுதுறீங்க, அக்கா மலையாளத்துல படிப்பாங்க. சுகமானோ அப்படிங்கிற சொல்லிருங்க. சுகமானு ஓகே, இவ்வளவுதான் எங்களுக்கு மலையாளம் தெரியும். ஜெஸ்ஸி அளவுக்கு என்ன ப்ரோ, ஜெஸ்ஸியை கரெக்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு மலையாளம் தெரியும். நம்ம கூட நம்ம ஷோல இருக்கிற த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன்சைட் அண்ட் அவுட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய 2 பர்சனாலிட்டிஸ் தான். ஆக்சுவலி இந்த ஒரு பாட்டு வர கேப்ல நாங்க பேசுற கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப இன்னும் பியூட்டிஃபுல்லா ரொம்ப கனெக்ட் பண்ண வைக்குது. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே இப்போ பிராண்டு இதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ற டைம்ல நமக்கு வந்து உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, உன்னோட வீடியோ எவ்வளவு வியூஸ் போகுது, அது வந்து ஒரு மாதிரி அட் சம் பாயிண்ட் பிராண்டிங் எல்லாம் சொல்றோம், அதை பேஸ் பண்ணி தானே வரும். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, உங்களுக்கு எது ரொம்ப விலை மதிக்க முடியாது, அந்த வியூஸோட கவுண்டா இல்ல ஃபாலோவர்ஸோட கவுண்டா, இல்ல நான் ஏதோ ஒரு தாக்கத்தை ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்துல கிரியேட் பண்றேன் அப்படிங்க ஹானஸ்டா பதில் சொல்லலாம். எனக்கு லைக்ஸும் வேணும் வியூஸும் வேணும்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஓகே, பிகாஸ் நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்கிறேன். சில டைம் அதை பத்தி நம்மளுக்கு ஏன் அப்படின்றதுல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதனால ப்ரோ. ஆக்சுவலி வியூஸை விட குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் எவ்வளவு மக்களுக்கு ரீச் ஆகுது, அதனால மக்களுக்கு வந்து இம்பாக்ட் அட்லீஸ்ட் ஏதாவது ஓகே வீக்கெண்ட்லயே அவங்கள இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் இந்த வீடியோ, அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் வந்து. ஓகே, சோ அந்த ஃபாலோவர்ஸோ அதெல்லாம் உங்களை பெருசா அது இல்லனா வருத்தப்பட மாட்டீங்களா? யோசிக்கிறாரு இவ போடுறா நம்ம கிட்ட வேண்டாம் ஃபாலோவர்ஸ் வேண்டாம், இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஐயா எல்லாரும் டிராவல் வித் ஜீஜா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா we are just trying to understand. சில நேரங்கள்ல வந்து சைக்காலஜிக்கலி அது நிறைய பேருக்கு ப்ரெஷர் ஆயிருக்கு. இங்க நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட எல்லாம் நான் பேசியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு வீடியோ போட்டு எனக்கு இத்தனை வியூஸ் வரலன்னா எனக்கு அது படப்பட நான் அது ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்கும்போது நான் இதுக்காக இவ்வளவு பில்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றது. சோ ஃபாலோவர்ஸ் முக்கியம் தான், ஆனாலும் கூட நான் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு அழகு. அது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா
முன்னாடி இல்ல இப்ப ரீசெண்ட் டைம்ல கூட ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஃபாலோவர் வந்தா பெருசு, இப்ப எனக்கு வந்து 2 ஃபாலோவர் குறையாம இருந்தா பெருசுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. சோ வந்து அடி வாங்கி எதையும் தாங்கும் மிதயம். ஆமா, இட்ஸ் ப்ரிப்பேரிங் யூ. அக்கா சொல்லுங்க. டு பி ஃப்ராங்க், ஏர்லியர் டேஸ்ல வந்து அந்த கவுண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா நான் ஒரு 100ல இருந்தெல்லாம் வரும்போது இன்னைக்கு 2 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. பட் பிராண்டிங்னு நீங்க பாக்கும்போது ஃபாலோவர்ஸ பாக்குறத விட அந்த என்கேஜ்மெண்ட் அண்ட் வியூஸ் தான் நம்ம பாக்கணும். 100K ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு நீ 10K வியூஸ் வச்சிருந்தா நோ மேட்டர். வேற சம் பீப்புள் 30K ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு 100K வியூஸ் வச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு தான் டிமாண்ட். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் ரொம்ப நாளா 70Kல தான் என் இன்ஸ்டாகிராம் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு என்னோட நான் எத்தனை ஹார்ட்டை ரீச் பண்றீங்க தான், என் வீடியோ எத்தனை பேருக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அதுதான் இப்ப எனக்கு இன்னமும் நான் வீடியோ போட காரணம். 70K ஓகே, டெய்லி 40 பேர் போவாங்க வருவாங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா ஒரு 2 DM அக்கா என் வாழ்க்கைய மாத்துச்சு, இல்ல இந்த மொமெண்ட் எப்படின்னு வருது இல்ல, அது எனக்கு இப்ப பெருசு. ஏர்லி ஸ்டேஜஸ் நான் அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நானும் நான் இன்ஃப்ளூயன்சர் இல்ல, ஆனா நான் கான்டென்ட் கிரியேஷன் போறேன்ல, உயிரை கொடுத்து பெருசா நான் புக்ஸ் எல்லாம் ரீசர்ச் பண்ணி அப்படியெல்லாம் போடுவேன் ப்ரோ. பெருசா லைக்ஸே ஒண்ணுமே வராது. ஆனா அதை நான் பெருசா தாக்குனதே இல்லை. ஆனா ஒண்ணுமே பண்ணாம சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஃபேமஸா இருக்க பாட்டு எடுத்து, அந்த நீலோத்தி பாட்டு வந்தப்போ அதை ஒரு 2 சாரி ஃபிளிப் பண்ணி இப்படியெல்லாம் வீடியோ போட்டோன்னே அது நிறைய வியூஸ் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சில வீடியோஸ் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நீங்க சொன்ன அடி வாங்கிருப்போம்ல, அடி வாங்கிட்டு ஒரு வீடியோ போட்டேன், அது 700K போயிருச்சு. யாரா நீங்க இவ்வளவு பேர், அப்போ this is what you want from me அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பேர் அடி வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அது ரிலேட் ஆகும். so I think இந்த பார்க்கக்கூடிய என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய லைக்ஸோ கமெண்ட்ஸோ இட்ஸ் நாட் வாட் இட் இஸ். அந்த வாட் பீப்புள் கேன் ரிலேட், உங்களோட வீடியோஸ்ல அவங்க என்ன ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. வெல்கம் பேக் டு தி செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஷோ. நிறைய மெசேஜஸ் வருது. உமா உங்களுக்காக மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க அதை படிக்கலாம். அவங்க அதுல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, எப்படி பிரியா இவ்வளோ குக் பண்ற அப்படின்னு. அந்த கேள்வியை நம்ம அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். அண்ட் தென் நிறைய பேர் வாழ்த்துக்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் மூவில தலைவர் சொல்றது மாதிரி இருக்க 75 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சதுதான் பிரியாவோட சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவுண்ட் முக்கியம் இல்லை, அந்த கவுண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்டும் லவ்வும் சின்சியரா ஒரு விஷயத்த பண்றதும் தான் முக்கியம் அப்படின்னு. ஆல்ரைட், இன்னைக்கு வந்து நம்ம சோஷியல் மீடியால ட்ரெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட்லயே இருக்கு. ட்ரெண்டுங்கிறது ட்ரெண்ட்லயே இருக்கு. ஆமா, திடீர்னு ஒரு ட்ரெண்ட் வரும். சில ட்ரெண்ட் வந்து இது வந்து நான் என்ன இது என்னால புரிஞ்சுக்க, இது எப்படி என்னென்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு, புரியல. அந்த மாதிரி இருந்த ட்ரெண்ட் that you don't understand. ட்ரெண்ட்னு சொல்றதை விட ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்ப ஊருக்கு போயிட்டு வந்தேன், நான் சேலம் போயிட்டு வந்தேன். அப்ப எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடை, மல்லிகை கடை. அப்ப வந்து அந்த அக்கா கேக்குறாங்க, தம்பி துபாயில தானே இருக்கு, நீ கருவேப்பில 1000 ரூபாயாமா அப்படிங்கிறாங்க. எப்படா கருவேப்பில 1000 ரூபாய்க்கு வித்துச்சுதான் இருந்தது. பட் ட்ரெண்ட் இருக்கலாம், பட் வந்து பண்ணலாம், பட் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி வந்து அது நமக்கு ஷாப்ல வாங்கும் போது 1 கிலோக்கான விலையை தான் போட்டிருப்பாங்க. வாங்குறதோட ப்ரொபோர்ஷன்ல தான் நம்மளுக்கு வரும். இப்ப எப்படி ஆயிட்டுனா, வைரல் ஆகணும் அப்படின்னா என்ன வேணா அப்படி இருக்க கூடாது. நம்ம கொஞ்சம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணலாம், இது கரெக்டா. ஏன்னா எத்தனை பேர் பாப்பாங்க, ஒரு வீடியோ 10 வியூ போகும் நினைச்சு போடுவோம், அது 10,000 வியூ போகும். ஒரு வீடியோ 10,000 போகும் நினைச்சு போடுவோம், 2 வியூ கூட போகாது. 2 வீடியோவும் 20 வியூஸோ நம்ம அதை ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போடணும். அது என்னோட பாயிண்ட். ஓகே, சோ அப்போ கருவேப்பிலை வீடியோ எல்லாம் போட்டா வந்து சூப்பர் ஹிட் ஆயிடலாம். நானும் போட்டேன், கொத்தமல்லி வீடியோ போட்டேன். ஏயா எங்க ஆள் கொத்தமல்லி வீடியோ போட்டிருக்காரு, நீங்க யாருமே பாக்கலையா? இப்ப ஸ்டுடியோல இருந்து இறக்கும் போது 1 மில்லியன் வியூஸ் ஆக்கி கொடுங்க. கஷ்டப்பட்டு கொத்தமல்லி வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. கருவேப்பிலை வீடியோக்கு அப்புறம் என் வீட்டு பால்கனில இருக்க கருவேப்பிலை என்ன பார்க்க ஊர்ல இருக்கவெல்லாம் என்ன வச்சு ட்ரெண்ட் பண்றாங்க. வீட்டு வாசல்ல இருக்கு. நான் இன்னையில இருந்து சாப்பிடும் போது தட்டுல இருந்து எடுத்து வைக்க மாட்டேன், விலை மதிக்க முடியாத பொருள். உன்ன போய் நான்
நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பழமொழியா கூட சொல்லுவோம்ல, என்ன கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாருக்கு தெரியும் கருவேப்பிலைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரும். So if you are someone that's listening, நம்மள கருவேப்பிலை மாதிரி ஒதுக்கி வச்சாங்கன்னா எனக்கு அது கருவேப்பிலைக்கும் ஒரு நாள் வரும். ஆமா, there is a day for கருவேப்பிலை also. அதுல அடுத்த கேள்வியா நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கான்ஸ்டன்டா தொடர்ந்து சில அட்வைசஸ், சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு சோஷியல் ப்ரொஃபைல்ல இருக்கீங்க. இப்ப நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. அதனால ஆளாளுக்கு சில நேரங்கள்ல வந்து சில அட்வைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இல்ல சில விஷயங்களை நம்ம கிட்ட திணிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயத்துக்கு இப்படி இருந்தாதான் இது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வாட் இஸ் சம்திங் இந்த மாதிரி கேள்விப்பட்ட விஷயங்கள்ல ஐ டோன்ட் பிலீவ் திஸ், ஏன்னா இப்போ உங்களை மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதே ஒரு பாயிண்ட் போய் அவங்க கிட்ட சொல்லும் போது ஐயோ எனக்கு இது எதுக்குப்பா இது வேண்டான்னு நினைக்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அட்வைசஸோ இல்ல ஒரு கேட்ட விஷயமோ? 2 things. ஒன்னு வந்து நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க, பேசாம வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆயிரு, காசு சம்பாதிக்கலாம். ரதிட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து ஐபோன் வாங்கலான் இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல வந்து காசு வச்சு ஐபோன் வாங்கலாம் பார்த்தேன். PS5 வேற கேட்டிருக்கீங்க, மாத்தி சொல்லிட்டேன், PS5 வாங்கலான் இருந்தேன். இது வரைக்கும் வச்சுட்டு ஐபோன் தான். நாங்க அது என்ன கான்டெக்ட்னா கேக்குறவங்களுக்கு புதுசு நான் வந்து இந்த ஷோ போஸ்டர் பண்றதுக்காக தலைவர்கிட்ட தலைவரே ஒரு போட்டோ அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப தலைவர் சொன்னாரு, நான் புது போன் மாத்திட்டேன். அதாவது இந்த ஐபோன் வாங்குறவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணநலம் என்ன அப்படின்னா, அவங்க ஐபோன் வாங்கிட்டா போன் வாங்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் புதுசா ஐபோன் வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை தெரியுற மாதிரியே போறது அந்த மாதிரிலாம் நாங்க பண்ணுவோம், ஏன்னா கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி. நான் புதுசா ஐபோன் வாங்கியிருக்கேன். அப்ப நான் சொன்ன சமூகம் பெரிய இடம் போல அப்படின்னு. அப்ப சொன்னாரு, நான் ஏதாவது ப்ரமோஷன் எல்லாம் பண்ணி ஒரு போன் வாங்கலாம்னு நினைச்சு நடக்காது போல, அதனால நானே வாங்கிட்டு ரத்தி அப்படின்னா ஐயா பாவமே அப்படின்னு. சோ அதனால ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி பண்ணி நாங்க PS5 வாங்குறது தான் எங்களுடைய 2026 கோல். ஆல்ரைட், சாரி நான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்க, பேக் டு தி क्वेश्चन. அதான் கான்டென்ட் கிரியேஷன் வந்து அதுவும் ஒரு வேலை தான், அதுலயும் கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியா, நீ வெள்ளையா இருக்கணும், கேமரா முன்னாடி நான் அழகா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இங்க உங்க கருப்புக்கெல்லாம் வேலை இல்ல, கருத்துக்கு தான் வேலை. அத நான் வந்து சொல்றேன். கருப்புக்கெல்லாம் வேலை இல்ல கைஸ், கருத்துக்கு உங்க வெள்ளையை வச்சு சுண்ணாம்பு தான் அடிக்கணும். சோ வெள்ளைய வச்சு சுண்ணாம்பு அடிக்கிறதெல்லாம் செகண்டரி, கருப்புக்கு வேலை இல்ல, கருத்துக்கு தான் வேலை. அது என்ன கருப்புன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த கேமரா எல்லாம் தேவையான்னு கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன். என்னோட இதுல வந்து கருப்புக்கு வேலை. ஆக்சுவலி அது ஒண்ணு இருக்கு, கான்டென்ட் கிரியேஷன்ல இருக்கிறவங்க அழகா இருக்கணும், இந்த மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அது மென்னுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, பட் as a women அது நீங்க பண்ணும்போது நீங்க பிரசன்டபிளா இல்ல. நான் கெத்தா கூட சொல்லுவேன், எல்லாரும் அப்படி கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிப்பாங்க, அக்கா நைட்டி போட்டு 1 மில்லியன் சிம்பிளா வாங்கிட்டு போவேன். சோ நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கு தான் விலை. அதனால வந்து நான் ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனித எண்ணங்களில் இருக்கிறது அப்படின்னு. சோ அது என்ன எப்பயுமே நினைக்கக்கூடியது. ஆனா that is also there, that's an advice that you don't believe. அப்புறம் நீங்க ப்ரோ? ஆக்சுவலி என்ன, இப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்றது என்னன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எதாவது ட்ரெண்டு வைரல் ஆச்சுன்னா இதுல வீடியோ போடு, இதுல போடு இதுல போடு. நான் எல்லாத்துக்காக நான் வீடியோ போட்டேன்னா என்னோட பேஜான ஒரிஜினாலிட்டி போயிடும். கரெக்ட். ஸோ என்னோட ஆஸ்பெக்ட் எனக்கு இது போதும், இது என்னோட ஸ்டாண்டர்ட் இது வச்சுட்டு அது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் மெயின்டெனும். ஆனால் எல்லாருமே அட்வைஸ் ஒரு வீடியோ இந்த மாதிரி வீடியோ வியூஸ் போகுது, இது வியூஸ் போகுதுன்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை போடணும். ஓகே, லாஸ்ட் வீக்ல வந்து மேக்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டுடியோக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு 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 லிசனர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்க எல்லாரையும் எப்பயுமே கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களை யாராவது எப்ப கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. நான் யோசிச்சேன், ஐடியால சூப்பர்ல. அப்ப நான் யோசிச்சேன், இதுக்கப்புறமா என் ஷோல வர எல்லா கெஸ்ட்டுக்கும் ஐ வுட் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இல்ல, அவங்க கிட்ட என்கிட்ட ரத்தி கிட்ட ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ இது வந்து அப்படியே ஆன் த ஸ்பாட்ல உங்களை போட்ட மாதிரின்னு எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா உங்க கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். நான் கேட்கலாம். இப்போ நீங்க வந்து ஆர்ஜே வெல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து கான்டென்ட் கிரியேட்டர், ஓகே, எந்த நீஸ்ல எந்த ஒரு இதுல வந்து வீடியோ நீங்க உங்க vlog இருந்திருக்கும், ஓகே, நீங்க எந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருப்பீங்க? ஓகே, எனக்கு பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்கும்.
பாடல் ஆசிரியர்கள் மேல ஒரு தீரா காதல் இருக்கு. நாமத்குமாரா இருக்கட்டும், யுக பாரதியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கண்ணதாசனா இருக்கட்டும், வைரமுத்துவ கூட அவருடைய வேலைக்கு, அவர் செய்யற வேலைக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். தாமரை அவர்களுடைய பாடல் வரிகள் பிடிக்கும். ஸோ ஒருவேளை வந்து நான் ரேடியோல இல்லைன்னா கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற விஷயத்த இருந்தா புத்தகம், பாடல் கவிதைகள், பாடலாசிரியர், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். என்னால எல்லா பாடல் வரி, நான் என்னோட எல்லா இமோஷனுக்கும் தெர் இஸ் அ பாடல் வரி அப்படின்னு நான் சிங்கரா வைப்பீங்க. சிங்கரா நான் இல்ல ப்ரோ, நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு எல்லா பாட்டு வரியும் தெரியும்டா, ஆனா எனக்கு பாட வராது. பாட வரவங்களுக்கு பாட்டு வரி தெரியும், அவங்க வந்து போட்டுருவாங்களா, அப்புறம் எனக்கு எல்லா பாடல் வரியுமே தெரியுமே அப்படின்னு. ஸோ ப்ராபப்ளி தட்ஸ் வாட் ஐ வுட் ஹவ் டன். அக்கா ஆன் ஸ்பாட் கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு இப்போ நம்ம 2 பேருக்கான ஒரு பாண்டிங் வச்சுக்கலாமே. நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. நவ் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பாண்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டுடியோல ஸ்டார்ட் ஆன வேற ஏதாவது பாண்ட் இருக்கா உனக்கு? ஐ மீன் யூட் லைக் டு டெல் அபவுட்? 100%. நீங்க வந்து எல்லா கெஸ்ட்டுமே அப்படி சொன்னா அது உருட்டுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியும். சில பேர் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆஸ் எ கெஸ்ட். சில பேர் வந்து இவங்க என்னோட க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிரும். அவங்களுக்கும் நமக்கும் முன்னாடி சம்பந்தமே இருக்காது, ஆனா ஸ்டுடியோக்குள்ள அவங்க வந்த அப்புறமா அவங்க கூட ஒரு கனெக்ட் இருக்கும். அப்படி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த எனர்ஜி, அது ரொம்ப பிடிச்ச நம்மள மாதிரி சிமிலர் தாட்ஸா இருக்கிறவங்க அப்படின்னு நான் பார்த்தது ரூபா. ஏன்னா எனக்கு ரூபாவை வந்து அவுட் சைட் ஆஃப் இது தெரியவே தெரியும். அன்னைக்குதான் எனக்கு தெரியும், அப்பதான் எனக்கு தெரியும். அண்ட் தென் நாங்க வந்து சென்னையில வந்து ஒரே ஏரியால இருக்கோன்றது கூட எனக்கு இங்க ஸ்டுடியோல வந்து தான் தெரியும். she is an amazing human being, very very positive. என்னங்க இவ்ளோ பாசிட்டிவா இருக்கிறது நல்ல உடம்புக்கு நல்லது இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ரூபா வந்து ரொம்ப பாசிட்டிவ். அண்ட் தென் எனக்கு அவங்க கிட்ட என்ன பிடிக்கும்னா, நான் வீடியோஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க 30 செகண்ட்ஸ் அத மாதிரி எல்லாம் இருக்கு போல, 1 மினிட்குள்ள போடணும், அந்த மாதிரிலாம் போடுங்க, இந்த ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுங்க, இந்த கான்டென்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த மாதிரி நம்ம நிஜமாவே க்ரோ ஆகணும், நீ பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றது. அண்ட் ஷி ஆல்சோ டசன்ட் ஹெசிடேட். நான் போடுற ஒரு போஸ்ட் வந்து அது சரியா இல்ல, அந்த ஒப்பீனியன் சரியா இல்லைன்னா அங்கேயே வந்து சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பீப்புளை ரொம்ப பிடிக்கும். நகை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நானு. அதுல வந்து அவங்க வந்து சொல்லி, ஷீஸ் மை ஃப்ரெண்ட், இப்போ ஷீஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படி அவங்க கமெண்ட் போட்டா நான் ஹர்ட் ஆயிருவேன் மாதிரிலாம் நினைக்காம, கோல்ட் டசன்ட் டிஃபைன் எனிபடி, யூ ஆஸ் அ பர்சன், தட்ஸ் வாட் டிஃபைன்ஸ் யூ. அது வந்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். நகையை வச்சு நீ ஒரு இடத்துக்கு போறது உன்னை தீர்மானிக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லும் போது நம்மளுடைய இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா ஓப்பன் பண்ற ஒருத்தவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதர் தன் தட் எல்லா கெஸ்ட்டுமே வந்து ஐ ஹாவ் அ வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப், வந்து அவங்க மேல மரியாதை இருக்கு. பட் ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ரூபா வந்து இஸ் அ மேஜிக். எனக்கு ரூபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்த கெஸ்ட்ல. அவ்வளவுதானா? முடிஞ்சா? ஓகே அவ்வளவுதானா? ஆல்ரைட். சோ இப்ப என்ன கேள்வி கேட்டாங்க. சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. 1333107. ஆனா நல்லா இருக்கு இந்த மாதிரி. இன்னைக்கு என் கூட ஸ்டுடியோல குக்கீஸ் லவ் பிரியா, டிராவல் வித் டீஜா தினேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ஓகே, அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்திருக்கு. வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு பிகம் an RJ and what keeps you passionate about radio? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ப்ரோ, நீங்க ரியல் டாக்ஸ் வித் ரத்தி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. இங்க வர கொஸ்டின் எல்லாம் நான் எடுத்து ஒரு கான்டென்ட்டா போட்டு ஆன்சர் பண்றேன் ப்ரோ. அது வந்து நல்லா இருக்கும்ல, அந்த ஐடியா சூப்பரா இருக்கும். ஸோ இனிமே இந்த லிஸ்னஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் பதில் சொல்றேன். அப்படியே போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிருங்க ப்ரோ. தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிராவல் வித் டீஜா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணலனா பண்ணிக்கோங்க. ஆமா. ஆல்ரைட். இன்னைக்கு வந்து நாங்க இங்க ஸ்டுடியோல இருக்கும்போது பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பிஹைண்ட் தி சீன்ஸ்ல ஒருத்தர் வந்து எங்களை தொடர்ந்து போட்டோஸும் வீடியோஸும் எடுத்துட்டு இருக்க திரு டிஜே சாட்டி அவர்கள், அவருடைய பேஜையும் போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பு அள்ளி தெளிங்க. ஆல்ரைட். இன்னைக்கு நம்ம சக்சஸ் அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்க உங்க 2 பேரையும் ப்ராமினென்ட்டா தெரியுதுன்னா யூ ஆர் அ செலிபிரிட்டி. நான் செலிபிரிட்டிலாம் இல்லைங்க அப்படின்னு தெரியும் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாமலே உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க செலிபிரிட்டி. அதுதான். ஆமா, 100%. ஒரு ஃபேமஸான சேயிங் கூட இருக்கு. நான் எந்த அளவுக்கு உழைக்கணும்னா, நான் போய் நின்னா என் பேரை நான் சொல்ல தேவையில்ல. ஐ டோன்ட் ஹேவ் டு introduce myself. அப்ப நம்ம எல்லாம் உழைப்பாளிகள். ஆமா, உழைப்பாளி.
ஓகே, இந்த சக்சஸுக்கு பின்னாடி there is a lot of efforts. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கும். ஆனா சக்சஸ் கூட வர ஒரு விஷயம் என்னன்னா ப்ரெஷர். கரெக்டா? சோ இந்த ப்ரெஷர், இந்த கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்கா? இதை நான் டெய்லி பண்ணியே ஆகணும், இதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுக்கான இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சக்சஸோட ஒரு நம்ம சின்ன வயசுலலாம் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது இணைப்பு இதழ் அப்படின்னு ஒன்று வரும்ல, அந்த மாதிரி இந்த ப்ரெஷர் இணைப்பு இதழா வருது. ஸோ ஹவ் டு யூ see that? ஆக்சுவலி வந்து கரெக்டு தான். இப்போ ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது கமிட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு பேஜ் வச்சிருக்கோம், ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம கண்டென்ட் கொடுக்கணும். அது வந்து ஒரு 1 day 2 days நான் கண்டென்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன், 3rd day வந்துட்டு ஏதோ போட்டே ஆகணுமே அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்துட்டு என்ன கண்டென்ட் போடுறது, ஏது கரெக்டா அந்த டைம்ல வந்து வேற ஏதாவது ஒர்க்ஸ் வரும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், இல்ல அஃபிஷியலா ஒர்க் வரும். இது எல்லாம் மேனேஜ் பண்ணி பண்றது கஷ்டம் தான். ஓகே அக்கா சொல்லுங்க. ப்ரெஷருங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு லெவலுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடியோவை இத்தனை மணிக்கு அப்லோட் பண்றாங்க போது அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அன்னைக்கு வீடியோ வரலன்னா அவங்களாம் ஐயோ என்னாச்சுக்கா ஒரு 2 days 3 days நான் ஒரு ஆஃப்லைன் மோட் போயிட்டோம்னா வேற மாதிரி அக்கா ஆர் யூ ஓகே அந்த மாதிரி அதுவே நமக்கு ப்ரெஷர். ஓகே நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் அதுக்காக போடணும். செகண்ட் டு பி ஹானஸ்ட், நம்ம வீடியோ போடாம இருந்தா அல்கரிதம்லாம் மாறிடும். அதை பில்ட் பண்றதுக்காக கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கு. இப்ப நான் 2 நாள் போடலன்னா 3ஆவது நாள் எட்டி கூட பார்க்காது வியூஸ். அதனால அதுக்காகவே என்கேஜ்டா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரியோ ஒரு போஸ்டோ ஏதாவது கண்டிப்பா டிராவல்ல இருக்கும்போது கூட நம்ம அதை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சாங் போட்டாவது ஒரு ரீல போட்டு விட்டுருவேன். ஓகே, சோ அந்த ப்ரெஷர் இருக்கு டு பி, அது நிச்சயமா இருக்கு. அதோட அடுத்த கேள்வியா நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்ஸ் யூ ஹாப்பி. இந்த ப்ரெஷர் வந்து நான் ஏத்துக்கக்கூடிய ப்ரெஷர் தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா தேர் வில் பி டவுன் டைம். நம்மளும் பர்ன் அவுட் ஆகும், நம்மளுக்கும் டவுன் டைம் வரும். நீங்க ஒரு கான்டென்ட்டே இல்லாத ஒரு நாள், ஹூ இஸ் பிரியா அண்ட் தினேஷ் ஆன் அ பேட் டே? எப்படி பாத்தீங்களா? சைலண்ட் ஆயிட்டாங்க. பேட் டேல எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் அது நீங்க எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட தான் கேட்கணும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி வந்துட்டு வீட்ல பாப்பா இருக்கிறதுனால பேட் டே குட் டே எல்லாம் இல்ல, அவளுக்கு எப்பயுமே ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கணும். சம்டைம்ஸ் பேட் டே டவுனா இருக்கும்போது அவள்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அவ வந்து அவள்கிட்ட பேசலனாலும் அவள வாலண்டரியா வந்துட்டு தினம் பேசிட்டு இருப்பா. சோ அதுலயே வந்துட்டு அந்த ப்ரெஷர்ல ஈஸி டவுன் ஆயிருந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேட் டே அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி என்ன ஆகும் தெரியுமா, நம்ம அந்த ஒரு கிரியேட்டிவாவே இருக்க மாட்டோம். ஆனா அன்னைக்கு போடுற வீடியோ பயங்கரமா போகும். கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணுவோம் தெரியுமா, அன்னைக்கு ஒண்ணுமே போகாது. இன்னைக்கு வீடியோ போடணுமே கடமைக்கு போடுவோம் தெரியுமா, 1 million முடிஞ்சது. ஃபீலிங்ஸ் ஆயிடும். சார் பரவாயில்ல, ஒரு பேட் டேல நடந்த குட் திங் அப்படிதான் இருக்கும். நான் நல்லா தூங்குவேன். நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். நல்லா பிரியாணி சாப்பிட்டு படி தூங்கிடுவேன். என் பையன் சாப்பிட்டானா அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் இழுத்து போட்டி தூங்கிடுவேன். I'll be okay. And that's important. So இது பிரியாக்கா சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ வுமன், நமக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்புக்கான சில எண்ணங்கள் இருக்கும். நான் என் குழந்தைய பாத்துக்கணும், என் குழந்தைய செக் பண்ணணும், என்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்கணும். அப்படி இருந்தாலும் கூட அது வந்து இட்ஸ் நாட் யுவர் ஒன்லி திங். இட் இஸ் சம்திங் தட் யூ டூ. அது வந்து 2 பேருமே ஷேர் பண்ணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் அ வெரி குட் திங் டு டூ. என்னோட மை டைம் மீ டைம் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே, இந்த சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் அது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா? Have you ever felt like சில நேரத்துல வந்து நம்ம நினைப்போம்ல, நான் தான் பெரிய ஆள் ஆயிட்டேன், இவங்க கிட்டலாம் எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதான் ஹியூமன் நேச்சர், யூ கேனாட் அவாய்ட் தட் இல்ல. ஸோ அந்த மாதிரியோ இல்ல உங்களை மத்தவங்க பாக்குற பார்வையா, இவங்கெல்லாம் நீ எல்லாம் என்கிட்ட பேசுவியானே தெரியாதுன்னு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி, ஏங்க நீங்க அடுத்த வாட்டி வரும்போது என்கிட்ட வந்து பேசுங்க, நல்லா பேசுவேன், எனக்கு பேச ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ has it ever changed your... அவாய்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்க கொடுத்ததுதான் இது. ஸோ அதனால ஐ எம் ஆல்வேஸ் லவ் டு கனெக்ட் வித் பீப்புள். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மாறி இருக்கானா? கண்டிப்பா மாறி இருக்கு.
ஏன்னா அவ்வளவு நாள் நம்மள ஒரு ஃப்ரெண்டா பார்த்தவங்க திடீர்னு இன்ஃபுளுசரா பார்க்கும்போது அன்னை அவ்வளவு நாள் நான் போன் எடுக்கலன்னா அது அவங்களுக்கு தப்பா தெரியாது. இப்ப எடுக்கலாம், அவளுக்கு என்ன அவ பிஸியா, அவ இப்ப ரேடியோ போயிருக்கா, அவ பிஸியா இருக்கு. பட் நான் மாறி இருக்க மாட்டேன். சோ அந்த மாதிரி தாட்ஸ் என்ன ரொம்ப காயப்படுத்தும், ரொம்ப காயப்படுத்தும். ஏன்னா பிகாஸ் ஐ எம் பீப்புள் ப்ளீசர் கிடையாது, பீப்புள் லவர். சோ எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ரிலேஷன் போயிருக்கு. சோ இப்ப அதனால என்னன்னா இந்த போன் கால்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு அமைதியாயாச்சு. இப்ப ஃபுல்லாவே இத பார்த்துட்டு அப்படி இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி எதுவும் மாற்றம் இது வரைக்கும் வரல. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க டேக் இட் ஈஸியா இருக்கிறதுனால ஃபாலோவர்ஸ் வருவாங்க ப்ரோ. இன்னைக்கு நீங்க உள்ள வரும்போது எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்க? ஃபாலோவர்ஸ் ஏறனாலும் மாற மாட்டேன், வர மாட்டேன். இல்ல நீங்க வந்து உங்களை ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நீங்க சொன்னதுல எனக்கு நான் ஒரு டேக் இட் ஈஸி பர்சன் அப்படின்னு சொன்னதுனால சில நேரங்கள்ல ஆண்களுடைய எமோஷன்ஸ் வந்து அவ்வளவு இன்டென்ஸ் கிடையாது. நீங்க எல்லாமே வந்து லைட்டா அப்படி எடுத்துக்கிறது உண்டு. சில பேர் இன்டென்ஸா யோசிக்கிறதும் உண்டு. பட் ஆனா ஜெனரிக்கா சொல்றேன், டேக் இட் ஈஸியா நம்மள நகர்த்தக்கூடிய நம்ம கூட டிராவல் பண்ற ஒரு சூப்பர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஸ் சொல்லும் போது உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. வைஃப் ஆக்சுவலி ஃப்ளஷ் ஆகுறாரு, வீடியோ இருக்கு. ஸ்ரீ உனக்காக தான். ஐயோ அவ்வளவுதானா? இல்ல ஆக்சுவலி இது டிராவல் வித் டிஜா, அந்த ஜா இருக்குல்ல, அது ஜெயஸ்ரீ, அதுதான் அந்த ஜா. நான் யோசிச்சுட்டே இருப்பேன் யார் இந்த டிஜான்னு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்துட்டு வீடியோ வந்து ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, ரெண்டாவது வீடியோ எல்லாம் அவங்க கூட தான் கொலை பண்ணி சேர்ந்த வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி ஆரம்பிச்ச பயணம் தான். அப்புறம் வந்து அவங்க வந்து பேக் அடிக்கல, பட் பேக்ல இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டில் டேட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் வைஃப். ஜெயஸ்ரீ ரொம்ப பிடிக்கும். சரி நான் சொல்லட்டா, எங்கெல்லாம் வந்து ரொம்ப அதீத காதல் இருக்கோ அங்க வந்து வார்த்தையே வராது. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரங்களில் வந்து பார்ட்னர்ஸை பத்தி பேசும்போது சில பேர் நிறைய பேசுவாங்க. ஏன்னா இப்ப அக்காவுக்கு வந்து டைம் கிடைச்சிச்சு, யோசிச்சு வச்சிருந்திருப்பா. இல்லைனாலும் அன்பை கொடுக்கறதுல நம்ம பீப்புள் கிவர்ல. ஆனா நீங்க பேசுறதுக்கு யோசிச்சு பேசுறீங்கல்ல, அது அத்தனையும் காதல், அத்தனையும் காதல். இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா ஹாப்பியா தொடர்ந்து எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வி லவ் யூ ஜெயஸ்ரீ. தேங்க்யூ ஃபார் ஆல் தட் யூ டூ பிஹைண்ட் த சீன்ஸ்ல. ஆல்ரைட், அக்கா சொல்லுங்க. அக்கா என்ன சொல்ல, மை பார்ட்னர், மை சிங்கம். அது அந்த சிங்கம்னு சொல்றதே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் சிங்கம்னு சொல்றீங்க அப்படின்னு. அது ஆக்சுவலி ஒரு வீடியோல, நான் ஒரு விஷு வீடியோல நாங்க உட முடியாம இருந்தப்போ நான் சொன்னேன், 6 அடி சிங்கத்துக்கு 6 அடி ஊசி போட்டுட்டாங்கடா அப்படின்னு. அது வந்து பயங்கரமா இதாயிட்டு. ஸோ அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணதான். சரி, அவரை நான் சேட்டான்னு கூப்பிடுவேன், தட்ஸ் பிட்வீன் அஸ். ஸோ அவரை அட்ரஸ் பண்ணும்போது பேரெல்லாம் சொல்ல வேணாமே, இது நல்லா இருக்கேன்னு சிங்கம் சொல்லி. இன்னைக்கு பாதி பேருக்கு அவரோட ஒரிஜினல் பேரு தெரியாது. சிங்கம் அவரை வெளியே பார்த்தா பேரு தெரியல. அவர் ஆபீஸ்க்கெல்லாம் தேடி போவாங்களா, அவரோட யூனிஃபார்ம் நோட் பண்ணி வச்சுட்டு. அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் நிறைய வாட்டி இந்த குவிட் பண்ணணும்னே டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வேணாம், வேற மாதிரி ஐம் லூசிங் பீப்புள், எனக்கு வேணாம், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறவங்க எல்லாம் போறாங்க அப்படிங்கும்போது, நோ, நீ வேலை வேணாலும் விட்டுரு, ஆனா இதை நீ விடாத, யூ ஆர் கிரியேட்டிங் இம்பாக்ட், உனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஒரு வீடியோவை நான் பாக்கிறதுக்குள்ள, நான் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா போன் ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னு வரும். அண்ட் ரிப்பீட்டடா பாப்பாரு, இந்த வீடியோல ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்பாரு. அவர் தான் என்னோட இது சொல்ல, ரிப்பீட்டடா இதே போல எப்ப பாரு சட்டி பானன்னு காட்டாத, வேற ஏதாவது பண்ணு அப்படின்பாரு. நிறைய விஷயங்கள் அவர் தான் என்னோட பேக் போன் நான் சொல்லுவேன். சித்துவும் ஆல்சோ, ஏமா வீடியோ போடல, நீ அதெல்லாம் பார்க்க கூடாதுமா, யார் என்ன வேணா பண்ணட்டும், நீ போடுமா அப்படிமா. அண்ட் இப்ப சித்துக்கு வந்து அது ப்ரெஷர் ஆயிட்டு. ஏன்னா ஸ்கூல்லயுமே சித்தார்த் கூப்பிடாம சித்து குட்டின்னு கூப்பிடுறாங்களா. பட் அவன் சொல்லிட்டான், இனிமே வீடியோல நீங்க காட்டாதீங்க அப்படின்னு. அவன் கொஞ்சம் இப்ப வளரையும். பட் என்னோட எல்லா ஃபுட் வீடியோஸ், என்னோட ப்ரொமோஷன்ஸ் பின்னாடி சித்து தான். அவன் தான் என்னோட கேமராமேன், அவன் தான் எனக்கு ஆங்கிள் பார்ப்பான், ஆமா இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெல் பிஹேவ்ட். ஐ அம் சோ ஹாப்பி. ஸ்டே பிளெஸ்ட். இந்த மாதிரி சேஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிஸ் மட்டும்தான். அந்த குடும்பம் கொடுக்குற கம்ஃபர்ட்டும் சப்போர்ட்டும் அந்த அன்பும் வந்து வெளியில இருந்து யாருக்கு கொடுத்தாலும் அதுவும் எங்களுக்கு வேணும். ஆனா இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரைட், இன்னைக்கு வந்து நம்ம கூட
குக்கீஸ் லவ் பிரியா அவர்களும் டிராவல் வித் டீஜா தினேஷ் ப்ரோ அவர்களும் இருக்காங்க. அவங்க கூட தான் அவங்களுடைய ஜேர்னி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். உமா கேட்ட ஒரு கேள்வியில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க இவ்வளவு குக் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுவோமா? பிகாஸ் ஐம் a foodie, I love food. அண்ட் எனக்கு வந்து டேஸ்டா சாப்பிடணும், சும்மா ஏனோ தானோ சாப்பிடும் அப்படி பிடிக்காது. ஒரு விஷயம்னா இப்போ ஒரு இட்லினா அதுக்கு எனக்கு 2 சைட் டிஷ் வேணும், பிரியாணினா எனக்கு ரைத்தா வேணும், அந்த மாதிரி அது நாங்க குக் பண்ண. அது மாதிரி எங்க வீட்டுல எல்லாரும், நான் என் பிள்ளை, நாங்க நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால ஒரு மீல் சாப்பிட்டாலும் அது வந்து நல்லா சாப்பிடணும், அதுதான் கான்செப்ட். நான் ஊருக்கு போனா அப்படிதான் இருக்கும். என்னோட மாமியார் வீட்டுல வந்து எல்லாரும் ஒரு டிஷ் கொண்டு வைப்பாங்க. எனக்கு என்னால இவ்வளவு சாப்பிட முடியும்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்க பரபரன்னு ஒரு பிஸியான லைஃப்ல போயிட்டு இருக்கோமா, நம்மளுக்கு பாஸ் பண்ணி நமக்கு இது வருமானம் இன்னொன்னு குக்கிங் நமக்கு வரணும். அது அதை வராதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். எனக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணது அப்பா. நான் என்ன குக் பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்குமா, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, இது தாளிக்கும் போது நீ கடுகு இப்படி போட்டிருக்க கூடாது அப்படிம்பாங்க. பட் எங்க அப்பா சொல்லுவாங்க, கருவாட்டு குழம்புனா உப்பா தாண்டா இருக்கும் அப்படின்னு. அப்பாதான் இன்ஸ்பயர் பண்ணது. ஓகே, எனிவேஸ் என்னோட உலகம் வந்து சாப்பாடு கொடுப்பவர்களால் நிறைந்தது. சமையலை பத்தி எனக்கு பெருசா. நீங்க குக் பண்ணீங்களா ப்ரோ? என்ன பெஸ்டா என்ன குக் பண்ணுவீங்க? எல்லாமே பண்ணுவேன். இல்ல சும்மா டக்குன்னு ஒண்ணு உங்களோட பெஸ்ட் டிஷ். நாளைக்கு நானும் பிரியாக்காவும் உங்க வீட்டுக்கு வரோம். மட்டன் பிரியாணி, சிக்கன், சாம்பார், ரசம். ஆக்சுவலி இப்ப நான் ரீசெண்டா ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து சொன்னாங்க, ஒருத்தருக்கு ரசம் வைக்க தெரியும்னா அவங்களால எல்லாமே பண்ண முடியும். ரசம் எல்லாராலையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. எனக்கு ரசம் ஒழுங்கா வராது. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்யாணம் மட்டும் தான் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு வந்து ரசம் வைக்க சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த தாளிக்கிற கண்டிஷன், அந்த கரெக்டா கண்டிஷன் வந்து இந்த புளிக்கு அந்த தக்காளி கரைச்சி ஊத்துறதால கரெக்டா ஊத்தணுமா, இல்லைன்னா டேஸ்ட் வராது. என்கிட்ட எல்லாம் ரசம் வைக்க சொல்லிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க மிஸ் ஆயிட்டாங்க ப்ரோ. நீங்க ஐயோ ஐயோ, அது ஜோக் தான். அவங்க ரசம் வைக்கணும் ரசத்தை வச்சிருக்கோன்ற மாதிரி. சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து அவுட் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம், ஜெனுவனா நான் இது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி என் கரியரே சொல்லலாம். இப்போ ஏவி ஃபீல்ட்னா, இப்போ நான் என்னோட ஏவி ஃபீல்டு எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஃபீல்டு. ஏன்னா அதுதான் எனக்கு பேஸ் கொடுத்தது. அது வந்து ஒரு ஒர்க் ஃபேஸில் இப்போ நான் சைட்டுக்கு போகிறேன், ஒரு மீட்டிங்க்கு போகிறேன், ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் மீ ஒரு ஹாப்பியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தால் பாப்பா கூட, யாழினி, மயில் கூட இருந்தாவே வந்து அங்க இருந்தா போதும், அது இருந்தாவே போதும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு மை ஒர்க் எனக்கு அதை நான் எனக்கு சோஷியல் மீடியா தவிர எனக்கு என்னோட ஒர்க் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஐ லவ். அதுதான் சந்தோஷமா வச்சு. எக்ஸாக்ட்லி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிகெஸ்ட் ஃபியர் இருக்கா? பயம்? பயம், போன் என்றால் பயம், கண்டென்ட் என்றால் பயம், அந்த மாதிரி இல்லாம பயம் அப்படின்னா ஒரு விஷயம். எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், இப்ப நம்ம ஏதாவது ஹாப்பி ரீல்ஸ் போடுவோம் தெரியுமா, வித் மை ஹஸ்பண்ட், அவர் மொமெண்ட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி போடாதீங்க, இது கிடைக்காதவங்களுக்கு வந்து இதா இருக்கும் அப்படின்ட்டு. சோ அதை நான் எப்படின்னு நினைப்பேன்னா, உங்களுக்கு கிடைக்கலன்னா அது கிடைக்கணும், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. பட் அந்த மாதிரி ரீல் போட்டு ஒரு வாரம் வீட்டுல சண்டை சோமுத்தியோ இருக்கும். எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, எங்க அம்மாவும் நானும் சேர்ந்திருக்க போட்டோ போட்டு எப்பயுமே சண்டை வரும். எங்க அம்மா நானும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரிதான். ஆனா அந்த போட்டோ போட்ட உடனே ஆக்சுவலி நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா எனக்கு இப்ப ரீசெண்டா அது நடந்துச்சு. சப்ப ரீசனே தெரியாம 2 வாரம் பேசாம உட்காந்து. அப்ப எனக்கு அந்த அந்த லவ் அது வந்து எனக்கு அது ஒரு பயம் இருக்கு. எனக்கு பயமா கண்ணு பட்டுடும், அது இருக்க கண்ணு படுற கான்செப்ட் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா கண்ணடி படுதோ அப்படின்னு தோணும். ரீசனே இல்லாம பயம் அப்படிங்கறதே அப்படிதான். என்னன்னா நமக்கு அந்த விஷயம் இருக்கா இல்லையானே தெரியாது. இப்ப இந்த மேட்டர் உண்மையா இல்லையா, சயின்டிபிக்கா இது ட்ரூவா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி இல்லாம அதெல்லாம் தாண்டி வர ஒரு ஹியூமன் எமோஷன் தான் பயம். சோ வெரி பியூட்டிஃபுல். அந்த பயம் இல்ல நீங்க சொன்னது. நீங்க ப்ரோ அதேதான் இப்ப ஏதாவது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பாப்பா கூட ஒரு இது போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ நைட் அழுவா. எதுக்கு அழுவான்னு தெரியாது. நைட் ஏதாவது ஒரு ரீசன் வச்சு அழுவோம். திடீர்னு சித்து குட்டி ஏதாவது சிக்கு வந்துரும், ஏதாவது ஒரு வீடியோ போட்டப்போ காய்ச்சல் வந்துரும். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு ப்ரோ. பிரீதான்றவங்க கேட்டிருக்காங்க. ஐ எம் பிரீதா. ஹாய், திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் டிராவல் வித் டீஜா. இன் தி பிகினிங் வாட் ஹெல்ப் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா?
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேமரா எடுக்கும் போது எது உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டது? அண்ட் அவங்க வந்து அட்வைஸா ஒரு நியூ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. புதுசா இதை யாராவது ஒருத்தவங்க தொடங்க போறாங்கன்னா வாட் இஸ் தட்? அம்மோ தங்கச்சி தங்கச்சி பயந்துட்டேன் பிரீதா. அம்மோட உங்க வைஃப் பேர் ஜெயஸ்ரீ தானே சொன்னீங்க? ஐயா கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணி அம்முக்குட்டி என்னம்மா இப்படி கேட்டிருக்கேன் அண்ணனே அப்படிங்கிற மாதிரி. சொல்லுங்க, தங்கச்சி கேக்குறாங்கல்ல. என்னன்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும் அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு வேற விஷயம் மேபி பிடிச்சதா இருக்கலாம். உங்களுக்கு வந்து கண்டென்ட் பிடிக்குதுன்னா இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு வேலை செய்யற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அது ஹாப்பியா. அதுதான் கேள்விக்கான பதிலும் கூட. வாட் ஹெல்ப் யூ கம்ஃபர்டபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா? பிடிச்ச விஷயம் செஞ்சதுனால அது கம்ஃபர்டபிள் ஆயிடும். ஓகே, ஏதாவது ஒரு அட்வைஸ் புதுசா இருக்கக்கூடிய ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் புதுசா வராங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? பி கன்சிஸ்டன்ட். அப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஓகே, பட் யூ நீட் அ உங்களோட நீஷ்னு ஒன்று இருக்கு. அது ஓரியன்டா இருக்கணும். ஐ மீன் கான்டென்ட் கிரியேஷன்ல கான்டென்ட் இருக்கணும். கான்டென்ட் கிரியேஷன்ல கான்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. ஓகே, சோ கடைசியா என்னோட ஒரு கேள்வி, இதுல நான் இந்த சக்சஸ் இத பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்ட கேள்விதான். இப்போ ஃபேமிலி, உங்க வைஃபை பத்தி, ஆனா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பாருங்க, தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு இருப்பாங்கல்ல, உங்களுடைய சிப்ளிங்ஸா இருக்கட்டும், இல்ல பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவங்களுடைய சப்போர்ட் பத்தி சொல்லுங்க. சொல்லி அவனு ராஜ் அவன் கசின் தான், இங்கதான் இருந்தான், இப்ப துபாயில இருக்கான். அவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராமேன்ஸா எனக்கு சப்போர்ட் பண்ணான். பயபுல ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தான், நல்ல ரீச் போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் வந்துச்சு. 2 வீடியோ தான் எடுத்தான், அப்புறம் துபாயில வேலை கிடைச்சிருந்து ஓடிட்டான். இப்ப எனக்கு கேமரா ஆல்ரெடி வேலை கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு வீடியோ ராஜே திருப்பி வந்திருப்பா, இங்கதான் வேலை தேடி வந்திருப்பான்ற மாதிரி. ஓகே, சோ ராஜ் அவர்கள். அண்ட் பிரீதா, உங்களுடைய அம்மு பத்தி சொல்லுங்க. அம்மு வந்து என்ன சொல்றது, நிறைய சண்டை போடுவோம். அதுக்கு மேல வந்துட்டு சப்போர்ட் இருக்கும். வீடியோ வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவதான் வந்து சோசியல் மீடியா மேனேஜர் மாதிரி. கண்டென்ட் போட்டா ஓகே, இது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு, இது பேசாத, பேசு, இது எடிட் பண்ணி இந்த பாட்டு போடு, ஃபுல் ஒரு சப்போர்ட்டிங். அக்காக்கு எனக்கு வந்து என்னோட 2 பில்லர்ஸ்ங்க தான் என்னோட 2 தங்கச்சிங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் எல்லாமே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி நல்லா. அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினா சித்தி அத்தை எல்லாரும். யாராவது கமெண்ட்ல என்ன அட்டாக் பண்ண இவங்கெல்லாம் என்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஏய் நீ பாத்தியா என் பிள்ளைய இப்படி பேசுவியா? அப்ப எனக்கு எப்ப கஷ்டமா இருக்கும்னா அந்த காமெண்ட் பண்றவங்க இவங்களேதான் தப்பா பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் எல்லாத்தையும் டெய்லியும் ஓடு 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 நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. சோஷியல் மீடியா இஸ் a two-edged sword தான். 2 டைப் ஆஃப் இருப்பாங்க. ஒரு இந்த பெரியவங்க எல்லாம் இருப்பாங்களா, மாமா சித்தப்பா, வீடியோ போட்டது காசு வருமா, மாசம் எவ்வளவு, ஒரு 2 லட்சம் பாப்பியா அப்படிவாங்க. நான் 2 லட்சமா சாமி, 1 கோடி அப்படின்னு. ஒரு சில ஜெனுவினா என்ன வீடியோ போட்டாலும் அவங்களுக்கு கமெண்ட் போட தெரியாட்டி கூட 2 ஹார்ட் போடுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பெரியவங்க கிட்ட இருந்து எனக்கும் எங்க பாட்டியோட தம்பி, அவர் எப்ப ஊருக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, எவ்வளவு புள்ள காசு சேர்த்து வச்சிருக்க, எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்த. அப்பெல்லாம் வந்து என்னோட சின்ன வயசுல எல்லாம் அது ரொம்ப கடியா இருக்கும், பார்த்தாலும் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இப்ப நான் அது வந்து அது எவ்வளவு பெரிய முக்கியமான கேள்வில, ஐ ஷுட் பிரியாரிட்டைஸ் தட் அப்படின்னு. ஆமா, சோ இப்ப அவர் இல்ல, என்னோட டியரஸ்ட் அப்புக்குட்டன் தாத்தா, அவர்னாலே காசு பத்தி தான் பேசுவாருன்ற மாதிரி. ஆனா இப்ப அவர் இல்லாதப்ப வந்து அதை யோசிக்கும் போது எவ்வளவு சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒண்ணு தொடங்கும் போது கூட வந்து அவரு சொல்லுவாரு, இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு தொடங்கணும், இதுக்கு என்ன பேக்கப் வச்சிருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறீங்களேன்ற மாதிரி அப்ப ஃபீல் ஆச்சு. பட் இப்ப வந்து ஹவு ப்ரொடக்டிவ் தட் வாஸ், அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோன்றது. இன்னைக்கு டைம் எடுத்து என் ஷோல கலந்துக்கிட்ட உங்க 2 பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. உண்மையிலே அச்சச்சோ மொமெண்ட் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிருங்க. ஆக்சுவலி வந்து இன்வைட் பண்ணது நாங்கள் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு லைவ் எஃப்எம் மிக்க நன்றி. ஓகே,
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களை கம்ஃபர்டபுளா வச்சிருந்ததுக்கு ரதிக்கு. அண்ட் லைவ் எஃப்எம் பத்தி ஒண்ணே நான் சொல்லிக்கிறேன். என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சிறுகதை சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நல்லா புக்கு பக்கமே போக மாட்டேன், ரொம்ப செலக்டிவா புக்கு படிக்கிற ஆளு. இந்த சிறுகதை சாட்டர்டே கேட்டு இப்ப எல்லாம் அனுராதா ரமணன் எங்க வாடி சிறுகதைகள் எங்கன்னு தான் மைண்ட் தேடுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லைவ் எஃப்எம். இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸோட வாங்க. கீப் சப்போர்ட்டிங் everyone அந்த மாதிரி. Thank you so much. டைம் உண்மையிலே போனதே தெரியல. so happy. உங்க எல்லாரோட மெசேஜ்க்கும் நான் வெயிட் பண்ணி இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போறேன். தேங்க்யூ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. நாளைக்கு சிறுகதை சாட்டர்டே இஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா 2 குழந்தைங்க வராங்க கதை சொல்றதுக்கு. உங்க கூட சேர்ந்து நானும் கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன். டாடா பை பை. see you guys. டாடா சொல்லிருங்க. டாடா. see you. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க எங்க பேஜ். travel with teacher Cookies Love Priya. Signing off from Live FM 107.2. Tada.